மனோஜுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மனோஜ் நான் எப்போ சிறடி கேசே சீரியலாக ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லாங்க. அதான் மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தரை பிடிக்கிறேன்னு சொல்லி ஓடி போகிற மாதிரி ப்ரொமோ வந்திருக்கும். அடுத்த வாரம் உண்டான ப்ரொமோ இப்படி தான் போயிட்டு இருக்குது. அதில் மனோஜ் அவங்க ஓடி போகும்போது நிறைய பேர்த்த தள்ளி விட்டுட்டு அடிச்சு பிடிச்சிட்டு ஓடிட்டு இருப்பார். அந்த சுச்சுவேஷனில் தாண்டி போனதுக்கப்புறம் ஒரு வண்டி மேலே விழுந்து கண்ணில் அடிபட்டுரும் பயங்கரமாக. அந்த கண்ணில் அடிபட்டதுக்கப்புறம் ரோகிணி தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பாக மனோஜை பார்த்துருக்க மாதிரி ப்ரொமோ வந்திருக்குது. ஒரு தரமான ஒரு திருப்பங்கள் உண்டாயிருக்கு. இன்னொரு பக்கம் முத்து மீனாக்கு நம்ம மனோஜை பார்க்குறாங்க இல்லையோ அவங்கள நோக்கி ஒரு 4 பேர் வராங்க. 4 பேர் வந்தோடனே தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி மனோஜ் தான் என்னை வந்து தள்ளி விட்டு போயிட்டாங்க, எதுக்காக இவர் வந்து இப்படி பண்ணுறாரு மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சரி நீ இதெல்லாம் ஓகே, உங்களுக்கு இந்த அடி நார்மல் அடிபட்டுச்சு, மனோஜுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்கும்போது அவருக்கு பலத்தான கண்ணில் அடிபட்டிருக்கு, அவர் வந்து இதில் ஹாஸ்பிட்டல் உள்ளே வச்சுருக்காங்க, போய் பாட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. ஐயோ கடவுளே தாங்க முடியல அப்படின்னு சொல்லி மீனா அவங்க முத்துக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. முத்து 2 உடனே வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அங்கே விஜயம்மா வலிக்கிட்டு விழுந்துடுறாங்க. 2 பேத்துக்கும் சரியான ஒரு திருப்பங்கள் உண்டாக போகுது. இதனால ரோகிணிக்கும் நம்ம மனோஜுக்கும் எவ்வளோ பாசம் இருக்குன்னு இந்த ப்ரோமோ மூலிமா அடுத்த வாரம் சிறப்பாக வச்சு செய்ய போகிறாங்க. பொறுத்து இருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். பை விவர்.